Today we are going to discuss about water technology. நமக்கு நல்லா தெரியும் வாட்டர் வந்து எவ்வளோ முக்கியமான ஒன்றுன்னு. நம்மளால் இந்த உலகத்தில் உயிரினங்கள் எல்லாரும் தண்ணி இல்லாமல் நம்மளால் உயிர் வாழவே முடியாது. நம்மளோட பூமியில் நம்மளோட மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கு மெயின் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெயின் மழை, செகண்ட் ஒன் வந்து ரிவர் அண்ட் லேக்ஸ், தேர்ட் ஒன் பெல்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்ஸ், ஃபோர்த் ஒன் சீ வாட்டர். ஸோ பொதுவாக இந்த வாட்டரில் இம்ப்யூரிட்டிஸ் பார்த்திங்கன்னா மேஜராக சொல்லணும்னா 3 டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் இம்ப்யூரிட்டிஸ். ஃபிசிக்கல் இம்ப்யூரிட்டிஸ்னால் நம்ம என்னென்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இப்போ தண்ணி நம்ம குடிக்கும்போது அடியில் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் அடியில் செட்டில் ஆகிருக்கும் இல்லையா, இந்த ஸ்லெட்ஜுன்னு சொல்லுவோம் அது மாதிரி. அப்புறம் மணல் அது மாதிரி இருக்கிறது, இல்லை வாட்டர் ஆயில் ட்ராப்லெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் இம்ப்யூரிட்டிஸில் சேரும். அதே நம்ம கொலாய்டல் இம்ப்யூரிட்டின்னு சொல்லலாம். கொலாய்டல்லையும் சிலிக்கா, க்ளே ப்ளஸ் நம்ம ஆர்கானிக் வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் இம்ப்யூரிட்டியில் சொல்லலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த மேஜர் இம்ப்யூரிட்டிஸ். செகண்ட் ஒன் பார்த்தோன்னா செகண்ட் ஒன் கெமிக்கல் இம்ப்யூரிட்டிஸ். கெமிக்கல் இம்ப்யூரிட்டிஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரில் நமக்கு தெரியும் சால்ட்ஸ் எல்லாம் டிசால்வ் ஆகிருக்குன்னு. அதாவது கால்சியம், மெக்னீசியம், கார்பனேட் சால்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டிசால்வ் ஆகிருக்கும். இதை தான் வந்து கெமிக்கல் இம்ப்யூரிட்டின்னு சொல்கிறோம். அதில் வந்து சால்ட்டு மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நமக்கு என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா கேஸஸும் நம்ம குடிக்கக்கூடிய வாட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, சல்ஃபர் டை ஆக்சைடுன்ற அசிடிக் கேஸஸும் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம கெமிக்கல் இம்ப்யூரிட்டிஸ் சொல்கிறோம். தேர்ட் ஒன் பாக்டீரியல் இம்ப்யூரிட்டிஸ். பாக்டீரியாஸ்னால் ஃபங்கஸ், பாக்டீரியாஸ் அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம தண்ணியில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. நமக்கு தெரியும் தண்ணி குடித்தோன்னா நமக்கு சில தண்ணியை மாற்றி குடித்தா த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் எதனாலன்னு பார்த்தா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்னால தான். இந்த 3 டைப்ஸ் தான் மேஜராக இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ், வாட்டர் இம்ப்யூரிட்டின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம சில பேராமீட்டர்ஸில் டிஃபைன் பண்ணலாம். என்னென்ன பேராமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதோட குவாலிட்டியை நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா கலர்ஸ், எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கலர் சொல்லலாம், pH, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து கலர். நம்ம தெரியும் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா சில டைம் கலங்களாக வரும். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் போர் வாட்டர் இல்லாமல் சில நீர் காவிரி ஆற்று தண்ணிலாம் சொல்கிறோம்ல, அதை வந்து டைரெக்டாக ப்யூரிஃபை பண்ணி வரும்போது சம்டைம்ஸ் அந்த ப்யூரிஃபிகேஷன் சரியாக இல்லாமல் இருக்கும்போது கலர்டாலாம் தண்ணி வரும். ஸோ அதை வந்து கலர் இம்ப்யூரிட்டிஸ்னு சொல்கிறோம். அதுக்கு என்னென்ன சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா அதுலேயும் அந்த கலர் இம்ப்யூரிட்டிஸ் எப்படி வாட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஆர்கானிக் சோர்ஸ் தான். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிக் டைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது, இல்லை அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்தாலும் நமக்கு வாட்டர் வந்து கலராக இருக்கும். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது அயன், மேங்கனீஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் வந்து கொஞ்சம் மேஜர் கண்டென்ட் அளவில் நமக்கு வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கலராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் என்னென்ன டைப் ஆஃப் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் இருக்குன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.